நீங்கள் காலையில் ஃபஜர் தொழுகாமல் விட்டுட்டீங்க. ஜஸ்ட் வச்சுக்கோங்க, விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூ இருக்குது. ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறதுக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இன்டர்வியூ நல்லா போகலை, பஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அன்றைக்கி வேலை கிடைக்கல, ஏகப்பட்ட அலைச்சல் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் ஆப்வியஸாக என்ன நினைப்பீங்க? மோஸ்ட்லி இன்றைக்கி நான் ஃபஜர் தொழுதுருந்தேன்னா இப்படிலாம் நடந்திருக்காது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கரெக்ட் தானே? இருக்கலாம். அது உண்மையாக இல்லையான்னு நமக்கு தெரியவே தெரியாது. பட் அல்லாஹ் அஸ்ஸவஜல் சொல்கிறான், நீங்கள் அவனை பற்றி என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் அல்லாஹ். ஸோ நீங்கள் அல்லாவை பற்றி ஆல்வேஸ் நல்லதை மட்டும் நினைங்க. அல்லாஹ்க்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லாவே அர் ரஹ்மான் அர் ரஹீம், மன்னிக்கக்கூடியவன். நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பவுன்ஸ் பேக் பண்ணுறீங்களோ அவ்வளோ அதிகமாக உங்களை விரும்புகிறவன். ஸோ மேபி நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணுன்னா, இன்றைக்கி அல்லாஹ் அஸ்ஸவஜல் இதை தான் நாடியிருக்கான். நமக்கு ஏதோ பெருசாக வர வேண்டியது இதோடு முடிஞ்சிருச்சு. மேபி அந்த வேலை எனக்கு செட் ஆகாத, நல்லா இல்லாத வேலையாக இருந்திருக்கலாம். அதனால் அல்லாஹ் அவனோட கருணையை கொண்டு அதை எனக்கு கிடைக்காம பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம யோசிக்கலாம்ல. ஸோ அல்லாஹ்க்கு ரிவெஞ்ச் மோடில் போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன மாதிரி அல்லாவை பற்றி குட் இம்ப்ரெஷன்ஸ் வச்சுக்க முடியுமோ அவ்வளோ குட் இம்ப்ரெஷன்ஸ் வச்சுக்கணும். அதுக்குன்னு நான் ஃபஜர் தொழுகாமல் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வரல. பட் அந்த நாளில் ஏதாவது கெட்டது நடந்தால் அதை இது கூட லிங்க் பண்ணி அல்லாஹ் அந்த மாதிரி ரிவெஞ்ச் பண்ணுறவன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்காதீங்க. என்ன நடந்தாலும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க தான் ட்ரை பண்ணுவான். அல்லாஹ் அவ்வளவோ பெரிய கருணையாளன். ஸோ ஹாவ் குட் தாட்ஸ் அபவுட் அல்லாஹ். அல்லாவை பற்றி எப்போவுமே நல்லதாக நினைக்கணும். இன்ஷா அல்லாஹ்.